இப்போ எல் சுப்ரமணியம் சார் சொல்ற மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஒரு 20 இயர்ஸ் அகோவே நான் இந்த இதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஹவு ரிலவெண்ட் இஸ் கிருஷ்ணா நவ் அப்படின்னு ஒரு தீம். இப்போ கிருஷ்ணா அப்போ வந்து காளிங்க நர்த்தனை பண்ணா அந்த இதுல டை பண்ணி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ யாரு கிருஷ்ணா? we have to become கிருஷ்ணாஸ். இல்ல அப்படி பார்க்கறச்ச என்ன ஆகும் சார், சில பேர் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும், சில பேர் அதை வெளியில வந்தவங்களுக்கு 2 பேருக்கும் பேட்ரனேஜ் இருக்கணும் ஃபீல்ட்ல. கரெக்ட். பிகாஸ் இதுல ஒரு ஃபைன் லைன் இருக்கு. இப்போ எல் சுப்ரமணியம் சார் சொல்ற மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பட் இன்னைக்கு இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி பேச ஆரம்பிச்சா அது ஒரு தனி டாபிக். ஏன்னா எது தப்பு எது சரி, என்ன சேஞ்ச் பண்ணா ட்ரெடிஷனே மாறிடும் இங்கிற ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட அது பண்ணும். ஏன்னா இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டீனேஜர்ஸுக்கு நம்ம பழைய கிரேட்ஸ் பற்றி தெரியவே தெரியாது. சமன்குடி சார், ஜிஎன்பி சார், இந்த மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட் பற்றி நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு ரெடி ரெஃபரன்ஸ் இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ், மேபி 1 ஜென்ரேஷன் பிஃபோர், இவ்வளோ தான் அவங்களோட ரெஃபரன்ஸ் இன்னைக்கு கம்பேர் பண்ணா.